வணக்கம். அரசு வேலை எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு கனவாக இருக்கக்கூடிய விஷயம். ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன வேலையாச்சு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை அனைத்து தரப்பு மக்களிடையும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை ஒரு அரசு வேலையில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டும் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அதே போல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் அவங்களுடைய பிள்ளைகளை ஒரு அரசு வேலை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அவர்களை ஒரு அரசு உத்தியோகத்தில் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைத்து தரப்பு மக்களிடையே தொடர்ச்சியாக இருந்து வருது. இப்படிப்பட்ட மக்களை குறிவைத்து ஒரு கும்பல் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் 15 லட்சம் ரூபாய் வரை வாங்கி அவர்களுக்கு அரசு வேலை வாங்கி கொடுக்காமல் போலியான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து அவர்களை பயிற்சி என்ற பெயரில் டெல்லி, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு வட மாநிலங்களில் பல மாநிலங்களுக்கு அவர்களை அலைக்கழிக்க செய்து அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் குமரி மாவட்டத்தில் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்க போது கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அரசு வேலையை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என் பேர் கணபதி. நான் ஐடி படிச்சிருக்கேன். ஐடி படிச்சுட்டு இங்கோட கூலி வேலை பார்த்துட்டுருக்கேன். வயசு 33 கூலி வேலை பார்த்துட்டுருக்கேன். கூலி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொல்லிஞ்சி பஞ்சாயத்து தலைவர் சிலமை அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி ஒரு வேலைக்கு வேக்கன்சி இருக்குது, அதுக்கு ஃபுட் கார்பரேஷன் வேலைக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்கு கிளர்க் போஸ்டிங் இருக்குது. அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. 10 லட்சம் கொடுத்தா கிடைக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா விக்னேஷ்மா இவன் கொல்லஞ்சி பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருக்கா. இவ்விய தான் வலிய ஏன்னா வீட்டில் மக்களை இப்படி வேலை இருக்குது ரயில்வேயில் ஒன்றா பிள்ளை வீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்து. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வீடு வச்சதிலே கொஞ்சம் ரூபா கடமாக இருக்குது, இப்போ எனக்கு முடியாதுன்னு சொல்லி இருந்து உனதுலேருந்து இல்லை 45 நாளையில் வேலை எடுத்து தருவேன், கன்பாம் தான், எனக்கு தெரிஞ்ச ஆளுவ இருக்குன்னு ஏன்னா மாப்பிள்ளையும் நிறைய பேருக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்கு, நீ பேடிச்சவே வேண்டாம், ஒரு பேடியும் பேடிச்சோன்னா 45 நாளில் வேலையாக்கும் அப்படின்னு. எனக்கு பேர் சோபிதா. நான் பிஏ படிச்சிருக்கேன். ரயில்வேல வேலை எடுத்து தரதா சொல்லி சலோமி, சோபிதாஸ் இவங்க கால் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அங்கே இப்படி 45 நாளத்தையில் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை எடுத்து தாரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி என்ன சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி பார்த்து வேலை எடுத்து தாரேன்னு சொல்லி எப்படி எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் வேண்டான்னு சொன்ன அப்புறம் திரும்பவும் எங்களை கால் பண்ணி இது கடைசி வேக்கன்சியாக்கும் 20 லட்சம் கொடுத்தாலும் கிடச்சாதுன்னு சொல்லி எங்களை திரும்பவும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. எங்களுக்கு நிலைமையை சொல்லி புரிய வச்ச பிறகு அவங்க இல்லை, இதை விட்டா இனி 5 வருஷம் கழிஞ்சு தான் அடுத்த வாய்ப்புன்னு சொல்லி இது ஒன்றும் தான், அதனால நீங்கள் கண்டிப்பாக சேரணும், இதில் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து தருவோம்னு சொல்லி எங்களை திரும்ப கால் பண்ணி கூப்பிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லஞ்சி ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. அந்த புகார் மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொல்லஞ்சி ஊராட்சி மன்ற தலைவி சலோமி மற்றும் அவருடைய கணவர் சோபிதாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வாங்கி தங்களை ஏமாற்றியதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் தாண்டி இருக்கு. இந்த 1 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்படி ஒரு வேலைவாய்ப்பு மோசடி நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கு. இப்போ இந்த வேலை வாய்ப்பு மோசடி எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மக்கள் குற்றம் சாட்டக்கூடிய சலோமி மற்றும் சோபிதாஸ், இந்த சலோமி இவங்க கொல்லஞ்சி ஊராட்சி மன்ற தலைவராக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு கொல்லஞ்சி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க. அவங்களுடைய கணவர் சோபிதாஸை பார்த்தாச்சுன்னா அவர் ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன். ஸோ இவங்க அந்த ஊராட்சி பகுதிக்குள்ளாடி அந்த பகுதி மக்களுடைய ஒரு நன்மதிப்புக்குரியவர்களாக இவங்க அந்த ஊரில் இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய உடன் பயணித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அரசியல் களத்தில் அவருடைய ஊராட்சி மன்ற தலைவி அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவர்களை அமர வைப்பதற்காக அவர்களுடன் உடன் பயணித்தவர்கள், அவர்களுடைய அரசியல் பயணத்தில் முழுக்க அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவங்க கிட்ட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாங்கி தரேன், ரயில்வேல வேலை வாங்கி தரேன், மத்திய அரசு உணவு பாதுகாப்பு கழகத்தில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இப்படி இந்த விஷயம் நடந்து ஒரு வருஷம் தாண்டியும் காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வெளியே இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோம், இனி வந்து யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. இவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட அந்த கொல்லஞ்சி ஊராட்சி மன்ற தலைவி சலோமியும் அவரோட சோபிதாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பல இளைஞர்களை வந்து தொடர்ச்சியா ஏமாற்ற முயற்சி செய்துட்டு இருக்காங்க. நாங்க ஏமாந்த மாதிரி இனிமே வந்து யாரும் இங்க ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வெளியே வந்து இந்த விஷயத்த வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நம்பிக்கையில இருக்கீங்க? கிடைக்கணும் நம்பிக்கை. ஏன்னா இனி மற்றவங்க ஏமாறக்கூடாது, அதனாலதான் ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்க ஏமாந்த எங்களை இப்படி ஒரு பிரசிடண்டா இருந்துட்டு இப்படி அடுத்தவங்களை ஏமாத்த கூடாது. போன அறுத்து முந்தின வாரமும் ரெண்டு பேர்கிட்ட போய் கேட்டிருக்குதான். வேலை எடுத்து தருவேன், என்ன பெண்டாட்டி பிரசிடண்ட் ஆயிருக்கியா, நாங்கள் நிறைய பேருக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டதாட்டு ஆட்கள் செல்லணும். அதனால் எங்களை போல் இன்னி வரக்கூடிய ஆட்கள் இது மாதிரி ஏமாற பாதுன்னு தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும். முதல்ல இந்த பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கொல்லஞ்சி ஊராட்சி பகுதிக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதுதான் வந்து முக்கியமா பார்க்கணும். அவங்க வந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு இளைஞர்களிடமும் அவருடைய பெற்றோர்களிடமும் நேரடியாக சென்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாங்கி தருகிறோம், உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருகிறோம், கிட்டத்தட்ட 10 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கூறி அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களே வந்து சொல்லியிருக்காங்க, எங்களால் வந்து இப்போ அவ்வளோ ரூபாய் வந்து எங்களால் வந்து ரெடி பண்ண முடியாது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் இல்லை இந்த வாய்ப்பு இப்போ விட்டாச்சுன்னா திரும்ப கிடைக்காது, வேலை இருக்குது ரயில்வேயில் ஒன்றா பிள்ளை வீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்து. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வீடு வச்சதுலேயே கொஞ்சம் ரூபாய் கடமாக இருக்குது, இப்போ எனக்கு முடியாதுன்னு சொல்லி இருந்து உனதுலேருந்து இல்லை 45 நாளையில் வேலை எடுத்து தருவேன், கன்ஃபார்ம் தான், எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குன்னு என்ன மாப்பிள்ளை நிறைய பேருக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்கு, நீ பேடிச்சவே வேண்டாம், ஒரு பேடியும் பேடிச்சோன்னா 45 நாளில் வேலையாக்கும் அப்படின்னு. நாங்கள் வேண்டான்னு சொன்ன அப்புறம் திரும்பவும் எங்களை கால் பண்ணி இது கடைசி வேக்கன்சியாக்கும் 20 லட்சம் கொடுத்தாலும் கிடைச்சாதுன்னு சொல்லி எங்களை திரும்பவும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. எங்களுக்கு எங்கள் நிலைமையை சொல்லி புரிய வச்ச பிறகு அவங்க இல்லை இதை விட்டா இனி 5 வருஷம் கழிஞ்சு தான் அடுத்த வாய்ப்புன்னு சொல்லி இது ஒன்றும் தான், அதனால நீங்கள் கண்டிப்பாக சேரணும், இதில் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக எடுத்து தருவோம்னு சொல்லி எங்களை திரும்ப கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இளைஞர்கள் வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம இன்னும் நிறைய இளைஞர்கள் அந்த பகுதியில் இருக்கிறதாகவும் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா இல்லை 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 நான் ஒருத்தர் கொடுத்துருக்கேன். ஆமாம் 6 கிலோ நான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சில இளைஞர்களிடம் வந்து ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாகவும் ஒரு சிலரிடம் வந்து மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கழகத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் கூறி 10 லட்சம் 15 லட்சம் வாங்கியிருக்காங்க. இவர்களுக்கு வந்து போலியான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காப்பியை வந்து மக்கள் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. போலி அப்பாயின்மெண்ட் அரசு முத்திரையுடன், அரசு ரயில்வே துறை முத்திரையுடன் போலியான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் தயாரித்து வந்து அவர்களுக்கு வந்து அந்த இளைஞர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டு இந்த தேதிக்குள்ளாடி நீங்க வந்து டெல்லியில போகணும், டெல்லியில போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போலியானது அப்படிங்கறத கூட வந்து தெரிஞ்சுக்க முடியாத அடித்தட்டு மக்களை தான் இவங்க ஏமாத்தி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சங்கடமான விஷயமா இருக்கு. 2 மாசம் இதற்கு ட்ரைனிங் இருக்கு, அதை முடிச்சு வரவங்களுக்கு வேலை ரெடி ஆகுங்க. அதுக்கு 2 மாதம் அங்கே இருந்தோம். அங்கே சும்மா இருந்தோம். அதுக்கு நேரம் பின்ன யூபி போயிருந்தாங்க. ஆமாம் சும்மா இருந்தேன். ஆமாம் டெல்லியில் வந்து ஒரு ஹோட்டலில் அந்த ரூம் எடுத்து தனியாக 6 பேர் உண்டு. 6 பேர் இங்கே உள்ள பார்ட்டி தான், இங்கே கொஞ்சம் பஞ்சத்து உள்ள பார்ட்டி தான். ஆமாம் தெரிஞ்ச பார்ட்டி. ஆமாம் அவங்க 6 பேர் இப்படி ரூபாய் கொடுத்து வந்ததா? ஆமாம் ரூபா கொடுத்து வந்தது. ஆமாம் 6 அவங்க வந்து 10 12 8 15 கொடுத்து. ஆமாம் ஆமாம் சரி ஓகே. அவங்களும் உங்களை கூட அங்கே வந்தாங்க? ஆமாம் வந்தாங்க. ஆமாம் 6 பேர். 6 பேர் மட்டும் ஆமாம் இல்லை இந்த 6 பேர் மட்டும்தான். நீங்க அங்க போய் யாரை கான்டாக்ட் பண்ணீங்க டெல்லியில? அங்கே போய் சிந்தன் நவிலா சிந்தன் சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை வந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு அங்கிட்டு പിന്നെ யூபி போயினோம்.
டெல்லியில இருந்து உங்களுக்கு செலவெல்லாம் பார்த்தது யாரு? சாப்பாடு செலவு நாங்கள் தான் பார்த்தோம். ஆமாம், நாங்கள் தான் பார்த்தோம். ஆமாம், வீட்டில் பைசா தந்துனேன். தந்தபடி நாங்கள் செலவில் ஓட்டின்னு இருந்தோம். 2 மாதம் வரை டெல்லியில் இருந்தோம். அதுக்கப்புறம் நேரம் யூபி போனோம். யூபியில் ஒரு 4 மாதம் இருந்தோம். சிந்துக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு டெல்லியில தான் இருக்காரா? இல்லை அவர் இங்கோட பார்ட்டி தான். இங்கிட்ட வந்து எங்கூட வந்தார். அங்கே வந்தார். அப்படியே டெல்லியில் போயிட்டார். ஆமாம், போயிட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் யூபி போனோம். யூபியில் ஒரு 4 மாதம் இருந்தோம். அப்புறம் தானாப்பூருக்கு போயிருந்து, தானாப்பூர்லையும் 3 மாதம் அங்கே தங்கியிருந்து லலிதா ஹோட்டலில் சோபிதாஸ் அவர் தான் எல்லாமே கூட்டி கொண்டு போய் இந்த ரூமெல்லாம் எடுத்து கொடுத்து அங்கே தான் தங்க வச்சுட்டு அங்கே ரூபாயெல்லாம் நாங்கள் மாதம் இந்த ஒவ்வொரு நாளத்தையும் ரூம் வாடகை 2000 ரூபா 3000 ரூபா அப்படியெல்லாம் கொடுத்து அங்கே இருத்தியிருந்து. அப்போ ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் ஒவ்வொரு நாள் இன்னைக்கு ஒரு ஸ்டேஷனில் போகணும். அங்கே தண்ணி இருக்கா, பாத்ரூம் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு புக்கில் கையெழுத்து போட்டுட்டு அன்னைக்கு வரணும். அடுத்த நாள் இனி ஒரு ஸ்டேஷன். அப்படியே ஒரு 30 நாள் 30 இதில் போய் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு இவங்க வரணும். வந்து 30ஆவது நாள் இந்த போலியான இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்து. ஆர்ஐட்ட வில்லேஜ் ஆஃபீஸர்ட்டு சப் இன்ஸ்பெக்டர்ட்டு அப்படி நிறைவேற்ற கையெழுத்து வாங்கக்கு இதெல்லாம் கொடுத்து ஃபார்ம் எல்லாம் கொடுத்து விட்டுருந்து. அடுத்து நாங்கள் பீகாருக்கு அங்கே போய் இருந்து 38 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டில் இவங்க சொன்னாங்க என்கொயரிக்கு கூப்பிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு டிஎம் ஆஃபீஸ் பீகாரில் ஐஸ்வர்யான்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். கல்யாணம் இல்லை வேறு பெண்கள் இல்லை, நாங்கள் மட்டும்தான். ஹஸ்பண்டு நாங்கள் பிள்ளைங்க கூட வந்து இப்படி 38 நாள் இருந்த கூட வேற பிள்ளைங்க நிறைய இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, நாங்கள் இவ்வளோ பேர் தான் இருந்தது. ஆனால் அது அடுத்து 2 வாரம் கழிஞ்சு டிஎம் ஆஃபீஸில் இந்த ஒரு ஹால் வந்துருந்து இப்படி அங்கே போய் சைன் போடணும். நான் அந்த பேப்பரை பார்த்தாங்களா நார்த் இந்தியன் ரயில்வேன்னு போட்டிருந்தேன். அப்போ அந்த ஃபார்மில் நான் சைன் போட்டேன். ஹிந்தியில் போட சொன்னாங்க. ஹிந்தியில் எனக்கு லைட்டாக தான் தெரியும் எதுக்கு மாட்டோம்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே சைன் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க ரூமுக்கு போங்க, நாங்கள் தேவை இருந்தால் கூப்பிடியோணும். அதுக்கப்புறம் ஆமாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால எங்களுக்கு டவுட்டாகவே நாங்கள் அங்கேருந்து வந்தோம். கேட்டது சொன்னாங்க இப்படி எல்லாம் கிளியர் ஆகும், நீங்கள் சும்மா பேச இருந்தால் தான். நாங்கள் அந்த டைம் வந்து சலமியை கனெக்ட் பண்ணணும். சலமி பிரச்சனை சோபிதாஸ் 2 பேரும் தான் கனெக்ட் பண்ணணும். பஞ்சாயத்து தலைவர் அவங்கள தான் கனெக்ட் பண்ண சொன்னாங்க. எல்லாம் நடக்க நீங்கள் ஒன்று சொல்லிட்டேன். நாங்கள் எல்லாம் பேசி எடுத்து கிளியர் பண்ணியிருக்கோம், ஒன்று பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அங்கே அந்த பைசா கொடுக்கறதுனால அங்கே அந்த வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஜார்க்கண்ட் போட்டோம்னு சொன்னாங்க. நாங்கள் ஜார்க்கண்ட் போனோம் சொன்னாங்க. எப்படிங்க? ஆமாம், இங்கே இல்லை சொந்த செலவு. ஆமாம், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் போனோம். ஜார்க்கண்ட் சொன்னாங்க. எப்படிங்க ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வரும். அந்த மெயிலை வச்சு நீங்கள் போனால் போதும், வேறு ஒன்று செய்யணும்னு சொன்னாங்க. மெயில் வந்து அங்கேயும் ஒரு 4 மாதம் தங்கி இருந்தேன். சும்மா இருந்தது தான். அங்கேயும் எங்களை சொந்த செலவில் தான் நாங்கள் எல்லாமே பார்த்தோம். வீடெல்லாம் எடுத்து அப்படியே சும்மா இருந்தோம். அதுக்கு அங்கே ஒன்றும் நடக்கலை. பின்ன நாங்கள் நான் ஒரு 8 மாதம் தாங்க இருந்தேன். ஆமாம், 8 மாதம் என்ன, இங்கே டெல்லியில் 2, ஜார்க்கண்டில் 3, இங்கே சும்மா. ஆமாம், வேறு ஒன்றுமே பார்க்கல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மாதங்கள் வந்து இவங்க வந்து டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களை வந்து இவங்களை வந்து சுத்த வச்சிருக்காங்க. அத்தனை செலவும் இந்த 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாற்றப்பட்டது கூட அவர்கள் இத்தனை 6-7 மாதங்கள் பிற மாநிலங்கள் தங்குனது, சாப்பாடு, எல்லா செலவுமே வந்து இவங்க வந்து அவங்க கையில இருந்து தான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்க வச்சு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பாத்ரூம் வசதி இருக்கா, குடிநீர் வசதி சரியாக இருக்கா, அங்கே இருக்க சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இவர்கள் வந்து அவர்களுக்கான அரசு வேலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க.
தாங்கள் ஏமாற்றப்பட்டது கூட தெரியாமல் வந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக ஏறி இறங்கி வந்து வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன இளைஞர்கள் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சங்கடமான விஷயம். ஒரு படித்து முடித்து ஒரு வேலைக்கு செல்வதற்காக காத்திருந்த இளைஞர்களுக்கு வந்து இப்படி ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தருவதற்குரிய 15 லட்சம் ரூபாய் வந்து அவர்களிடம் வந்து மோசடி செய்தது மட்டும் இல்லாமல் 6 மாதம் வந்து அவர்களை வந்து அலைக்கழிக்கக்கூடிய வேலையும் கூட சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவர்களுக்கு வந்து 6 மாசமா வந்து எந்த ஒரு சேலரியும் கொடுக்கல, அரசு வேலைன்னு சொல்றாங்க. ஆனால் அரசுல இதுவரைக்கும் வந்து ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அந்த உணவு பாதுகாப்பு கழக இதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசு சார்ந்த எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சந்தேகம் எழுந்த பிறகுதான் இவர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க, நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சிருக்கு. நீங்க ஏமாந்தியானவங்களை எப்படி தெரிஞ்சது? நாங்கள் அதுக்கு விசாரிச்சு பார்த்தா நாங்கள் இப்படி இதெல்லாம் இந்த சும்மா சொல்லி இது பண்ணாதான் அதில் நீ இருந்துட்டு காரியம் இல்லை, அது நீங்கள் போங்க சொல்லுவாங்க. நாங்கள் பின்ன வந்தோம் வீட்டுக்கு. அடுத்து வந்து இது ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணினலான்னு கேட்டால் நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, நான் எனக்கு சொத்தை விட்டீங்கன்னு உனக்கு நான் ரூபா தருவேன், நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, பைசாக்கு பேடிச்சவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்து. சரி இன்னைக்கு தருவணும் நாளைக்கு தருவணும்னு சொல்லி கேட்டிருந்து. அப்புறம் இப்போ வீட்டுக்கெல்லாம் தேடி போகும்போது அங்கே யாருமே இல்லை. அது நான் பைசா தரலாம், நீ வராண்டா, உனக்கு ரூபாயை நான் தரலாம், நீ பேடிச்சாதேன்னு. அப்போ எனக்கு ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வந்த பிறகு அவங்கள்ட்ட போய் கேட்டாக்கல, சரி நான் பைசா தரலாம், நீங்கள் கொஞ்சம் பேடிச்சவே வேண்டாம், எனக்கு சொத்தை விட்டங்க நான் உங்களுக்கு ரூபா தருவேன்னு சொல்லி பேசியிருந்து. அப்போ இவர் இதில் எனக்கு 5 லட்சம் ரூபா தாருங்க, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், 5 லட்சம் ரூபா தாருங்கான்னு கேட்டு, சரி நான் தாரேன், 30ஆம் தேதி தாரேன், 20ஆம் தேதி தாரேன், அப்படி ஒவ்வொரு நாளையும் சொல்லி ஏமாற்றி விட்டுருந்து. இப்போ ஆகப்பாட வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் தலைமறைவு. அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால எங்களுக்கு டவுட்டாகவே நாங்கள் அங்கேருந்து வந்த பிறகு சலோமி சோபிதாஸ் அவங்க வீட்டுக்கு போய் இப்படி சொன்னேன், இப்படியாக்கு நாங்கள் கஷ்டத்தில் இருந்த பிறகு நீங்கள் இப்படி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், இப்படி வாங்கி தரலான்னு சொல்லி நீங்கள் சொன்னது, அதனால உங்களை நம்பி தான் இவ்வளோ கடன் பட்டு இப்படி காசை கொடுத்தேன், இப்போ வேலையும் இல்லை காசும் இல்லைன்னா அது பணத்துக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக எடுத்து தரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு விட்டாங்க. இவங்கள் ஏமாற்றியதாக சொல்லக்கூடிய கொல்லஞ்சி ஊராட்சி மன்ற தலைவி சலோமி அவர்களிடையும் அது அவருடைய கணவர் சோபிதாஸ் அவர்களிடம் வந்து இவங்க வந்து பேசுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இன்னொருத்தரை வந்து கை காட்டுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தாச்சுன்னா சிந்து அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவங்க கை காட்டுறாங்க. இந்த சிந்து யாருன்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ இந்த வேலைக்காக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தவங்க, அமௌண்ட்டாக கொடுத்தவங்க வந்து இந்த சலோமிட்டையும் சோபிதாஸ்கிட்டையும் வந்து கையில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணவங்க, பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த சம்மந்தப்பட்ட சிந்து அப்படிங்கிறவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை தான் வந்து இவங்க சலோமியும் வந்து சோபிதாஸும் கொடுத்ததா வந்து இவங்க சொல்கிறாங்க. பேசினது சலோமியும் ஹஸ்பண்டும் தான் பேசினாங்க. ஃபோனில் பேசினாங்களா? எனக்கு வேலைக்கு இல்லை, இவங்க சதீஷ் வந்து என் வீட்டு பக்கம் உள்ளவர். சதீஷுக்கு வேலைக்காக வந்து என்கிட்ட கேட்டாங்க. கேட்டதில் நான் கேட்டேன், போஸ்டிங் ஆர்டர் இருக்கான்னு கேட்டேன். போஸ்டிங் ஆர்டர் கொடுத்தாச்சுன்னாங்க. இங்கே எல்லாம் சர்டிஃபிகேட் நான் வாங்கி கொடுத்தாச்சுன்னு எல்லோரும் இங்கே இருந்தெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சுன்னாங்க. ட்ரைனிங் போகிறதுக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்படுது, அதுக்காக ரூபா தேவைன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து நீங்கள் அப்போ அக்கௌண்ட் நம்பரை கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாங்க. அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட் நம்பரில் நான் ரூபா 2,60,000 மாற்றி போட்டேன். 2,60,000 அவங்க அக்கௌண்ட் நம்பரில் பிறகு தான் தெரிஞ்சுது அது இவங்க நம்பரில் சிந்துன்னு ஒரு நம்பர்னு சொன்னாங்க. சிந்துவா எனக்கு தெரியாது, சிந்துக்கு எனக்கு தெரியாது. சலோமியுடைய அக்கௌண்ட்டுன்னு தான் எனக்கு தந்தாங்க. ஆனால் பிறகு கேட்டதில் தான் என்னென்னா, அந்த அக்கௌண்ட் வந்து சலோமியுடைய நம்பர் இல்லை, சிந்துன்னு நம்பரை ஆளை எனக்கு தெரியாது, சிந்துக்கும் எனக்கு தெரியாது, அவள் எங்கே உள்ளவனும் தெரியாது. அவங்க வேணும்னு திட்டம் போட்டு என்னன்னு கேட்டால் நம்பரில் கொடுக்குறதுனால ஒரு போலியான அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாங்க. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் யாருக்குமே சிந்துங்கிறது யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சிந்துவை யாரும் பார்த்தது கூட இல்லை. அடையாளம் தெரியாத, ஆள் தெரியாத ஒருவருடைய வங்கி கணக்கில் தான் வந்து இவங்க வந்து மொத்த அமௌண்ட்டை வந்து போட்டதாகவும், ஒரு சிலர் வந்து அதற்கான ஆதாரங்களை வந்து கையில் வச்சிருக்காங்க. மற்றபடி மொத்த அமௌண்ட்டை வந்து இவங்க சலோமி மற்றும் சோபிதாஸ் இவங்க கையில் கொடுத்தவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்போ இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே வந்து இதுவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து ரூபா கொடுத்து ஏமாந்ததா சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட சிலரை தாண்டி வேற ஒருத்தர்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்ததற்கான எந்த ஒரு சாட்சியமும் இல்லை. ரூபா வந்து 6 லட்சம் ரூபா வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்தேன். அவங்க தந்த அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபா வந்து கையில் கொடுத்தேன். இவங்க கையில் கொடுத்தேன். கையில் 10 லட்சம் ரூபாயும், சோபிதாஸ் கையில் வந்து
5 லட்சம் ரூபாயும் 3 லட்சம் ரூபாய் என வீட்டில் வந்து வாங்கியிருந்து. ஆமாம், மொத்தம் கையில் தான் கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 இளைஞர்கள் வந்து காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு தொகை ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வந்து திருப்பி கொடுத்ததாகவும், குறிப்பிட்ட காலத்தில் மீதமுள்ள ரூபாய் வந்து திரும்ப தருவதாக வந்து ஒரு வாக்குறுதியை வந்து இவங்க சலோமியும் சோபிதாஸும் கொடுத்துருக்காங்க. அரசு முத்திரைகளை பயன்படுத்தி போலியான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் இவங்க தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, போலியான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் இல்லை. நம்ம ஒரு அரசு வேலைக்கு சொல்லும்போது இப்படிப்பட்ட துறைகளில் வந்து நம்ம கையெழுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. கையெழுத்து வாங்கணும், லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கையெழுத்து வாங்கணும், ஆர்ஐட்டேருந்து வாங்கணும், சப் கலெக்டர்லேருந்து வாங்கணும். அதே மாதிரி வந்து நோட்டரி அட்வொகேட்டிட்ட வந்து நம்ம சைன் வாங்க வேண்டியிருக்கும். அத்தனை ப்ரொசீஜர்ஸை வந்து இவங்க முறையாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு துணையாக இருந்தது யாருன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம ஊராட்சி மன்ற தலைவி சலோமி அவருடைய கணவர் சோபிதாஸ். 30வது நாள் இந்த போலியான இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்து, ஆர்ஐட்ட வில்லேஜ் ஆஃபீஸர்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் அப்படி நிறைவேற்ற கையெழுத்து வாங்கக்கு இதெல்லாம் கொடுத்து ஃபார்ம் எல்லாம் கொடுத்து விட்டுருந்து. அப்போ இதையும் இவர் தான் சலோமிகா மாப்பிள்ளை சோபிதாஸ் தான் இதை ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி எங்கே கூட்டிட்டு போனது எல்லாமே அவர் தான் கையெழுத்து இடக்கு எல்லாம் கூட்டிட்டு போனது. எல்லாட்டும் அவர் தான் பண்ணினது. பிள்ளைகளை கூட்டிட்டு போனது, கையெழுத்து வாங்கினது. அதே மாதிரி ஒரு வக்கீலுக்கு 2 அட்வைட்டர் இருக்கு, அவருக்கு பைசா 2000 ரூபா ஒரு கையெழுத்துக்கு கொடுத்து அப்படி 2 பேர்ட்டு வாங்கியிருந்து. அவங்க வந்து இந்த குளுத்தர ஸ்டேஷன்ல கோர்ட்ல இல்லாதவருக்கு பேரை வச்சு கையெழுத்து வேண்டியிருக்கு. இப்போ இந்த எஸ்ஐ போலீஸ் ஸ்டேஷன்ல சப் கலெக்டர்ட்ட எல்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல, அங்கெல்லாம் வெரிஃபிகேஷன் போகும்போது அவங்க ஒன்றும் சொல்லலையா? இல்லை, இவங்க பைசா கொடுத்து எல்லாம் பைசா கொடுத்து தானே. உண்மையா வந்து சப் கலெக்டர் தான் வாங்குனாங்களா இல்ல இவங்க சும்மா கள்ள சைன் போட்டுருக்காங்க? இல்ல, அங்க உள்ளதுதான். அங்க பிள்ளைகளை கூட்டிட்டு அவர் போய் கூட சேர்ந்து தான் போவாங்க. அவர் தான் வந்து இவங்க கூட இந்த இளைஞர்கள் கூட வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, சப் கலெக்டர் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, இவன் எல்லா இடத்துக்கும் இவர் தான் கூட போய் வந்து அந்த சைனை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. சப் கலெக்டர் ஆஃபீஸில் சைன் பண்ணி கொடுத்த சாட்சியமும் வந்து நம்ம கையில் இருக்குது. சப் கலெக்டர்கிட்ட வந்து இவங்க சைன் வாங்கியிருக்காங்க. இந்த சைன் வந்து சப் கலெக்டர் வந்து எந்த இதில் போட்டு கொடுத்துருக்காரு? சப் கலெக்டராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து எதன் அடிப்படையில் இந்த கையெழுத்தை வந்து இவங்க போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் போட்டிருக்க வந்து கையெழுத்து வந்து உண்மையானதா இல்லை வந்து இவர்கள் குற்றச்சாட்டக்கூடிய சோபிதாஸ் வந்து அவராக வந்து போலியான கையொப்பத்தை போட்டாரா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. இவர்கள் குற்றச்சாட்டக்கூடிய சலோமி மற்றும் சோபிதாஸ் இவர்கள் மேல வந்து மக்களை ஏமாற்றி பணம் பறித்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி அரசு முத்திரையை வந்து தவறா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படி என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த வேக்கண்ட் வந்து எம்பி ரெக்கமெண்டேஷன்ல வரக்கூடிய வேக்கண்ட். அதனால வந்து எம்பி வந்து நம்ம கட்சிக்காரராக இருக்கிறதுனால வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியா எடுத்துடலாம், அதனால வந்து நீங்க ஒரு விரைவில் வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து தான் வந்து அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குமரி பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா விஜய் வசந்தனுடைய பேரை வந்து இவங்க தவறா பயன்படுத்தி இருக்காங்க. 3 பையமாரும் உண்டு. ஆமா, இங்க உள்ளவிய தான் சதீஷ் 1, லிஜின் 1. இவ்விய அப்போ 3 பேர். லிஜின் எங்களுக்கு மார்த்தாண்டத்தில் போனப்பறம் தான் லிஜின் உள்ளது தெரியும். அதுக்கு முன்னே எங்களுக்கு தெரியாது. என்கிட்டதிலிருந்து ஒரு சீட்டு தான் இருக்குது. இந்த எம்எல்ஏ சீட்டாக எம்பி சீட்டாகவும் ஒரு சீட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்து. அப்போ அதுக்கு பிறகு தான் சரி அப்படி இதை நம்பிக்கையாக பண்ணலாம், ஒரு பேடியுமே பேடி சட்டா மக்களை நீங்கள் கண்பாமா இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அப்படி பண்ணினேன். இப்படி இத்தனை இளைஞர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஓராண்டுக்கு மேலாக வந்து இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்று வரைக்கும் வந்து இந்த சம்பந்தப்பட்ட சலோமி சோபிதாஸ் மேலேயோ இந்த சிந்து மேலேயோ இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்லணும்னா, இந்த சிந்து யாருங்கிறதை வந்து காவல்துறைக்கும் தெரியாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் யாருன்னு தெரியாது அப்படின்னு தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நம்மகிட்ட சொல்றாங்க. டிசேபிள் ஒரு நாளைக்கு என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணிட்டு சொன்னாங்க, ஒரு வாரம் பொறுத்துக்கிடுங்க, நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த பேச்சுவார்த்தை வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தையும் வைக்கல. நாங்கள் 2-3 வாட்டியை போய் கேட்டு பார்த்தோம். அவங்க வெயிட் பண்ணுங்க அவங்க கொஞ்சம் டைம் கேட்குறாங்கன்னு. சரி இல்லை, திரும்ப மீண்டும் எஸ்பிஐட்ட அடுத்த மீண்டும் இதை கொடுத்து இது இப்படி இந்த மாதிரி டிசிஆரில் இந்த மாதிரி நடக்குது இது என்கொயரி பண்ணியிருந்தாங்க. பிறகு ஒரு வாரம் டைம் எழுதி 2 மாதங்கள் ஆகியாச்சு. இதில் என்ன உண்மைத்தன்மை எங்களுக்கு இப்படி எங்களுக்கு வாங்கினாங்களுக்கு பைசா கொடுக்க முடியாது, எங்களை இருக்க முடியாது, வீட்டில் அந்த அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க.
நான் இவங்க வீட்டில் பார்க்கலான்னு வந்தால் இவங்க வீடையும் போட்டு இவங்க ஒழிச்சு கிடக்குறாங்க. நாங்கள் சூசைட் பண்ணி நிலைமையில் வந்தாச்சுன்னு ரெண்டாவது மீண்டும் எஸ்பெக்ட் எல்லாம் கடன் வாங்கிட்டு தான் ரெண்டாவது மீண்டும் எஸ்பெக்டை கொண்டு போய் இந்த ஒரு மனுவை கொடுத்தோம். அவர் சொன்னார் நாங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணி தான் நடவடிக்கை எடுக்க முடியும், அல்லாத இதில் உண்மை தன்மை தெரியாதுன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அரெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணா அரெஸ்ட் பண்ணி எங்கள்கிட்ட எல்லாம் பண்ணி இதை எழுதினார். ஆனால் இதுவரை எந்த ஒரு ரிட்டர்ன் வரல எங்களுக்கு. இதுவரைக்கும் அவங்க வந்து விசாரணைக்கு போனப்போ சிந்து இதுவரைக்கும் ஆஜராகல, சிந்து யாருன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க. இந்த கொல்லஞ்சி பகுதி மக்களை ஏமாத்தின சலோமி சோபிதாஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சோபிதாஸ் வந்து ஏற்கனவே வந்து மிலிட்ரியில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவர். அவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து பல இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து இதே மாதிரியான இப்போதான் தெரியுது வேலை வாங்கி தருவதாக, அவர் வேலை வாங்கி கொடுக்கல, இதே மாதிரி வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி பல லட்சங்களை சுருட்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போதான் தெரியுது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக இவர்கள் வந்து இதே வந்து ஒரு வேலையாக வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை இந்த மக்கள் வந்து இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பித்த பிறகுதான் பல 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே டாஸ்மார்க்கில் வேலை வாங்கி தருவதாக கூறி என்னை ஏமாற்றி விட்டார்கள், சுகாதாரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக தங்களை ஏமாற்றி விட்டார்கள், இந்த விஏஓ வேலை வாங்கி தருவதாக தங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வந்து சதுரங்க வேட்டை படத்தில் அந்த ஹீரோ மேலே இந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கிற மாதிரி இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வந்து இவங்க மேலே குற்றச்சாட்டை வந்து அடுக்க தொடங்கி இருக்காங்க. டாஸ்மார்க்கா எப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும்போது பின்ன வாங்க இந்த பிரச்சனை பண்ணுமாடா? இதெல்லாம் 1.5 வருஷம் கோஷ்டி, 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்கும்போது மறுபடியும் இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? நான் கரெக்டாக 2020 நவம்பர் ஃபர்ஸ்ட் இல்லை நான் நியாயம் வேண்டாமா? அது என்ன நியாயம்? என்ன நியாயம்? வாங்கியது அடுத்த ஆளுக்கு தெரியாது. இல்லைண்ணா அது கரெக்டு. இப்போ நான் வாங்கி குடிக்கேன், ஒரு ஆளுக்கு நான் விஷயம் பத்து வச்சு போட்டேன், அடுத்து நான் வாங்குவேண்ணா. எப்படி வாங்குவேன்? வாங்கியிருக்க கூடாது, அதான் இப்போ தெரியாது. இல்லை இவங்கிட்ட வாங்கியிருக்கிறது இப்போ பாக்கி உள்ள யார் வாங்கி கொடுத்தா? பல கோடி ரூபாய் வந்து ஏழை எளிய மக்களை வந்து வஞ்சித்து வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணையில் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. இனிமே வந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நோக்கி கேட்டாச்சுன்னா அந்த மக்கள் சொல்ற ஒரே வார்த்தை தான், எங்களுக்கு பைசா போச்சுது, அது கிடைக்குமா கிடைக்கலையான்னு இனி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி இனி ஒரு ஆள் ஏமாற்றப்படக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க இப்போ வந்து இத்தனை பேரை ஏமாத்தின பிறகும் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்த பிறகும் தொடர்ச்சியாக வந்து பல இளைஞர்களை குறிவைத்து வேலை வாங்கி தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. காவல்துறை சரியான முறையில் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று வந்து அவர்கள் வந்து தைரியமாக இப்படி இன்னொரு இளைஞரிடம் போய் வேலை வாங்கி தரோம் 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படிங்கிற வந்து பேச்சுவார்த்தை வந்து இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இதில் குறிப்பாக நம்ம எதை பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருப்பதற்கு இவர்களுக்கு பின்னால் இருந்து இவர்களை இயக்குவது யார் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இப்போ இந்த சலோமி சோபிதாஸை கேட்டாச்சுன்னா அவங்க வந்து சிந்துவை கை காட்டுறாங்க. நாங்கள் வந்து மொத்த அமௌண்ட்டை வந்து சிந்து கையில் தான் கொடுத்துருக்கோம், சிந்து தான் வந்து எங்களை ஏமாத்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி பேசி தான் அந்த கொல்லஞ்சி பகுதி சார்ந்த பல மக்களை வந்து சென்டிமெண்டா பேசி நான் உங்களை ஏமாத்தல, அந்த சிந்து தான் வந்து என்னை சேர்த்து ஏமாத்திட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசி அவங்கள வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏமாற்றப்பட்டது வந்து இப்போ வந்து ஒரு குறுகிய காலம், ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏமாற்றப்பட்ட பல இளைஞர்கள் வந்து அதே கொல்லஞ்சி பகுதியில் வந்து இருக்காங்க. அந்த 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள் அன்றே வெளியே வந்து அவர்கள் மீது வழக்கு தொடுக்கவோ இப்படி தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சமூக வலைத்தளங்கள் எடுத்துட்டு வந்திருந்தா கூட இன்னைக்கு வந்து இத்தனை இளைஞர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்க மாட்டாங்க. அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பிழையின் காரணமாக இன்று கிட்டத்தட்ட 20-25 இளைஞர்கள் பக்கம் வந்து ஏமாற்றப்பட்டு அவருடைய பணத்தையும் இழந்து அவருடைய எதிர்காலத்தையும் இழந்து நிற்கிறார்கள். எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் அத்தனையும் வந்து அத்தனை ஏழை குடும்பம் அவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்த காசு. அது கடன் வாங்கி கொடுத்த இப்படி வேலைக்குன்னு சொல்லி கடன் வாங்கி தான் கொடுத்தது எல்லாமே.
கொடுத்த நீங்க எல்லாருமே வந்து கடன் வாங்கி தான் கொடுத்தீங்க. எல்லாருமே கடன் வாங்கி தான். எல்லாரும் பாவங்களா பார்த்து தான் அப்படிதான் அவங்க பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க. நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொண்டு போக மாட்டீங்க அப்படின்னு யாருமே தாங்கள் உழைச்சு தாங்கள் சேவிங்ஸ்ல வச்சிருந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுக்கல. அவங்க கொடுத்த காசு அத்தனையுமே வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்த காசு. இன்றைக்கு வட்டிக்காரர்கள் வந்து வீட்டு வாசலில் வந்துட்டு கேட்கக்கூடாத கேள்விகளை வந்து கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து அழுதுட்டே வந்து சொல்றாங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் உண்மையில. எங்களுக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை. கடைக்கார வரம்ப பிச்சை அரிச்சு நம்ம சொத்தா கொள்ளாம போல இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இந்த சலோமி சோபிதாஸ் சேர்ந்து அங்கே இந்த அவர்கள் மீது அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்த மக்கள்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்களா. அது எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா, நாங்கள் வந்து நான் வந்து உங்களை ஏமாத்தலை, உங்களை ஏமாத்தினது சிந்து. ஸோ காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும், சிந்து தான் உங்களை ஏமாத்தினா, எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை. ஸோ நீங்கள் சிந்துக்கு பேரை சொல்லி நீங்கள் சிந்து தான் எங்களை ஏமாத்தினா நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்களை வைத்து அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அங்கே கண்டிப்பாக வரணும், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனோம். எஸ்பி ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் என்னென்னா, சிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு தான் நாங்கள் ரூபா கொடுத்தோன்னு சொல்லி சிந்து நம்ம கையெழுத்து போட்டு அந்த ரூபா எல்லாம் வாங்கினதாட்டும் அதுக்கு கையெழுத்து இதெல்லாம் வந்து சிந்துக்கு இவங்க பேரை விட்டுட்டு சிந்துக்கு பேரை அங்கே கொடுத்து சிந்துக்கு தான் நாங்கள் ரூபா கொடுத்தோன்னு நீங்கள் சலோமியும் சோபிதாசுமா சோபிதாஸ் தான் எனக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். வந்து நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னென்னா, அங்கே போனதுக்கப்புறம் அப்போ நான் சொன்னேன், எனக்கு சிந்து எனக்கு தெரியாது, சிந்து எங்கே உள்ளவன்னு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் வந்து நான் அவங்களுக்கு எப்படி ரூபா கொடுத்தா தான் நான் சொல்ல முடியும். எனக்கு நீங்கள் தான் எனக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் தந்தீங்க, அதனால் நாங்கள் நீங்கள் தந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நான் தந்தேன், அதனால் நான் மாற்றி சொல்ல மாட்டேன்னு. பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 அட்வொகேட்டை கொண்டு வந்துருந்தாங்க. 2 அட்வொகேட்டை கொண்டு வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போய் இவங்கள்கிட்ட சொல்லி அதை சிந்துக்கிட்ட வேற கொடுத்ததாட்டும் இவன் வாங்காதது போலையும் இது பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி எஸ்பி ஆஃபீஸுக்கு அங்கே ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அங்கே என்ன ஒழுங்கு பண்ணி ஆனால் இல்லை. பிறகு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே போனாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி நீங்கள் தேவையில்லை கையெழுத்து போடணுன்னா என்கிட்ட கேட்டுட்டு போடுங்கன்னு சொன்னேன். 1/4 மணிக்கூர் நேரமாக வந்து இது பண்ணலை. அப்போ நான் அங்கே போனேன், வராதனால நான் அங்கே போனேன். அங்கே போய் அவர் அட்வொகேட்டுன்னு சொன்னார். அட்வொகேட்டுன்னு சொன்னோட நான் சொன்னேன், இப்படி வந்து ஆள் தெரியாத நபர்கிட்ட நான் கொடுத்தாலோ போலியான இதுக்கு கொடுத்தாலோ சந்தேகம்னு ஒன்று வந்தால் கோர்ட்டில் வந்து யாருக்கு சாதகமாக சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு அட்வொகேட்டு தானே சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போ நீங்கள் எதுவும் தெரியாத ஒரு இதுக்கு வந்து இப்படி வந்து நீங்கள் மிரட்டி கையெழுத்து வாங்குறது சரியான்னு கேட்டேன். கேட்ட உடனே அட்வொகேட் வந்து அங்கேருந்து எழும்பி போயிட்டார். அப்படி எஸ்பி ஆஃபீஸில் வந்து என்ன கேட்டால், இவங்க வாங்காதது போலையும் சிந்து தான் ரூபா வாங்கினது போலையும் அதுக்குன்னு 2-3 சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். சிந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது போல கையெழுத்து போட்டிருந்தேன். ஆனால் சிந்துவை எனக்கு தெரியாது, சிந்துக்கும் எனக்கு தெரியாது. ஒரு நல்வாய்ப்பாக அந்த கொல்லஞ்சி பகுதியை சார்ந்த ஒரு அரசு வேலையில் இருந்து ரிட்டையர்டான ஒருத்தர் இந்த மக்கள் கூட இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து மக்கள் அப்படி ஒரு தவறை செய்யாமல் அதிலிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஒருவேளை மக்கள் அன்றைக்கு வந்து அவருடைய பேச்சை கேட்டு எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த சலோமி சோபிதாஸ் வந்து இந்த வழக்கிலிருந்து ஈஸியாக வெளியே வந்திருக்க முடியும். இப்போ வந்து இந்த வழக்கினால அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த ஃபியூச்சரில் இந்த வழக்கு வந்து இன்னும் பல ஏமாற்றப்பட்ட பல இளைஞர்கள் இன்னும் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இந்த சலோமி சோபிதாஸ் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு இது வந்து ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும். ஒருவேளை இவங்க வந்து ஏமாந்து அவருடைய பேச்சில் மயங்கி ஏமாந்து எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக சோபிதாஸும் சலோமி வந்து இந்த வழக்கில் வெளியே வந்திருப்பாங்க. சிந்துங்கிறது வந்து யாருன்னே நமக்கு தெரியாது, காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இப்போ சிந்து அப்படிங்கிற ஒரு ஆள் இத்தனை நபர்களை ஏமாற்ற முடியும்னா சிந்துக்கு பின்னாடி இருந்து சிந்துவை இயக்குவது யார்? சிந்துவை காவல்துறை வந்து இதுவரைக்கும் வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வராமல் இருக்காங்கன்னா காவல்துறைக்கு சிந்துவை விசாரிப்பதற்கு தடையாக இருப்பது இங்கு என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்ல, சில சந்தேகங்களும் நமக்கு இருக்கு. சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, காங்கிரஸ் கட்சி அந்த சலோமி வந்து அவங்க வந்து அது எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள்கிட்ட பேசும்போது வந்து எம்பியோட பேரையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இன்னும் பல அரசியல் புள்ளிகள் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களா சாராதவர்களா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து சமீபத்தில் வெளியே சென்றவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறியதே இந்த வழக்கிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தானா அப்படிங்கிற
பல கேள்விகளும் பல குழப்பங்களும் வந்து இப்போ எங்களுக்குள்ளாடி இருக்கு. ஸோ இதே மாதிரி பல இளைஞர்கள் வந்து பல இடங்களில் வந்து அரசு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்புன்னு சொல்லி பல இடங்களில் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம். காவல்துறையில போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, காவல்துறையிலே வந்து முறையான ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சலோமி சோபிதாஸ் வந்து எப்படி வந்து அந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஆகும். நீங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக யாருக்காவது அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கூட அவருடைய அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, யாருக்கும் வந்து கையில கொடுக்காதீங்க. அப்படி கையில கொடுத்தா கூட ஏதாவது பாண்டு போட்டு எழுதி வாங்குங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யார் பேசினாலும் சரி, வெளிநாட்டு வேலை வாங்கி தரேன்னு பேசினாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நீங்க வந்து எந்த ஒரு சாட்சியமும் இல்லாம வந்து எந்த ஒரு பணத்தையோ எந்த ஒரு பொருளையோ வந்து யாரையும் நம்பி வந்து நீங்க கொடுக்காதீங்க. அப்படி நீங்க கொடுத்து ஏமாந்துட்டா கூட ஆதாரம் இல்லை உங்க கையில, காவல்துறையும் சட்டமும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுனா கூட சமூக வலைத்தளங்கள், இன்னைக்கு எத்தனையோ சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயத்தையும் உங்களை ஏமாற்றிய நபர்களையும் குறித்து வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து தெரிவிக்கலாம். அப்போ இன்னொருத்தர் வந்து இதில் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு வந்து அது ஒரு வழியாக இருக்கும், ஒரு வழிமுறையாக இருக்கும். நீங்கள் அது வந்து இன்னொருத்தர் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏமாற்றப்பட்டால் உடனடியாக வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயத்தையும் உங்களை ஏமாற்றியவர்கள் குறித்த விவரங்களை வந்து உடனடியாக வந்து வெளிப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குறதுலையும் நீங்கள் யாராவது வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக கூறியோ வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாக கூட ஏமாற்றப்பட்டிருந்தா நீங்கள் வந்து உடனே வந்து கீழே கமெண்டில் போட்டால் கூட சரி, உங்களை யார் ஏமாத்தினாங்க, எவ்வளோ ரூபாய் ஏமாத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன வேலை வாங்கி தந்து தாரேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பொது வழியில் வந்து வெளிப்படுத்துங்க. அப்போ தான் இன்னொருத்த வந்து அந்த இடத்துல வந்து ஏமாறாமல் இருப்பாங்க. இப்போ காவல்துறையாக இருந்தாலும் சரி, சட்ட விதிமுறைகள் வரும்போது சாட்சியம் தான் பேசும், அது அனைவரும் தெரிந்ததே. இருந்தாலும் அவர்கள் ஒரு சில இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் சிந்து மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சலோமி சோபிதாஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஆதாரங்களையும் வந்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இப்போ வச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்கள் தொலைபேசியில் பேசிய வாய்ஸ் ரெக்கார்ட், பலரிடம் பேசிய வாய்ஸ் ரெக்கார்டுகள் வந்து மக்கள் வந்து ஆதாரமாக வந்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஆதாரத்தில் அவங்களே சொல்றாங்க, நானே ஏமாந்துட்டேன், அந்த சிந்து தான் வந்து எங்களை ஏமாத்திட்டா, சிந்துட்டம் இருந்து எப்பாடு பட்டாவது நான் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி தரேன், தயவு செய்து என்ன உயிரோடு விடுங்க அப்படின்ற பேசுற மாதிரியான ஆடியோக்களும் வந்து அவங்க வந்து ஆதாரமாக வச்சிருக்காங்க. சொல்லுங்க தலைமைக்கு நான் இப்ப என்ன செய்யுது, நான் சொல்லுங்க போங்க. நான் உங்க வீட்டுல வந்திருந்தாங்க, நான் கதைகளை எல்லாம் சொன்னேன். நான் உடனே உங்கள்ட்ட கேட்க வரல, நான் உங்க வீட்டுல வந்திருந்தாங்க, நான் என்ன பேசுறேன். நான் உங்களுக்கு 2 லட்சம் வட்டிக்கு மீன் எடுத்துறேன்னு நான் ஓடி பார்த்தீங்க, என்னால முடியல. நான் இப்ப நல்லா கேட்டு கேட்க, நான் அவள்கிட்ட நேரத்துல ஏன்னா வீட்டுல நேரத்துல 15 லட்சம் வாங்கினியா? அப்ப நான் தான் எல்லாத்தையும் வாங்கி எடுத்தேன்னு உங்களுக்கு போட்டுறேன். பைசா வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன், பைசா நீங்க உங்கள்ட்ட தரலையா? இப்ப நான் வந்து இப்ப பணத்தை நான் வாங்கி எடுத்தேன்னு நீங்க கரெக்டா சொல்லுது, அப்படிதானே? நான் அதுக்கு கேட்டது இதான் உங்ககிட்ட பேசப்படாத நான் முண்டாது இருக்கேன். உங்களை பணத்தை வாங்கி தரேன், உங்க பணத்தோட அவள்கிட்ட வந்து சிந்துட்டன் வாங்கி தரேன்னாக்கும் நான் முண்டாது இருக்கேன். அது இதான் உங்ககிட்ட பேசப்படாத நான் முண்டாது இருக்கேன். உங்களை பணத்தை வாங்கி தரேன், உங்க பணத்தோட அவள்கிட்ட வந்து சிந்துட்டன் வாங்கி தரேன்னாக்கும் நான் முண்டாது இருக்கேன். அதைய வந்து கட்சி அவ பணத்தை கொண்டு போறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க திருப்பி எனக்கு நீங்க பார்த்தா உங்களுக்கு பணம் தர வேணாம்னா நான் சிந்துட்டன் பணத்தை வாங்கி தாரது வரைக்கும் என்ன உயிரோட இருக்க விடுங்க. நான் இது என்ன கணக்கு, நீங்க பணத்தை என்ன வாங்கி தரேன், அவ்வளவுதான். எனக்கு செத்து போனாச்சு, அவ செத்தனால உள்ள பிரச்சனையாக்க எனக்கு இல்ல. இப்ப நாங்க உங்க மாப்பிள்ளை வந்து வாங்கிட்டு போனது இப்ப எல்லாரும் என்ன சொல்லணும், நான் எனக்கு எப்படி அந்த பணத்தை அவளுக்கு வாங்கிக்கிறேன் தான் என்ன கணக்கு. இப்ப உங்களை சொல்லுங்க, நீங்க என்னை பைசா இப்ப எனக்கு பிரச்சனையை கூப்பிட்டா நீங்க வரணும், எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வரணும். நான் இல்ல நான் ஒரு வார்த்தை கேட்க, நீங்க இப்ப சொல்லி எல்லாரும் நான் தான் வாங்கணும் இல்ல எங்கள்கிட்ட என்னதான் வந்து காவல்துறை சட்டம் அப்படிங்கிறது இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி வேலைவாய்ப்பு மோசடிகளில் மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காக பல விழிப்புணர்வுகளை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இத்தனை விழிப்புணர்வுகள் இருந்தும் இதே போன்றவர்களிடமிருந்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இதே கேள்வியை வந்து மக்கள்கிட்டயே கேட்டோம், அரசு வந்து உங்களுக்கு இவ்வளவு விழிப்புணர்வு தருது, நீங்க எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்பிக்கை.
நம்மளுடைய உடன் பழகியவர், அவரை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக ஆக்குவதற்கு அவருடன் சேர்ந்து அரசியல் களத்தில் ஒன்றாக நின்றவர்கள் நாங்கள். எங்களை வந்து அவர்கள் ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்தாச்சுல இந்த வேலைவாய்ப்பு மோசடி நிறைய நடந்தது, வெளிநாட்டு விடுதலை மோசடி நடந்தது, அரசு வேலைவாய்ப்பு நிறைய மோசடி நடந்துட்டு இருக்கு. எப்படி வந்து அவங்களை நம்புனீங்க? அவங்க ஊராட்சி பிரசிடென்ட் இல்ல, அவங்கள கூட ஓட்டுக்கெல்லாம் நின்று பாஸ் ஆக வச்சு போஸ்டிங் ஆர்டர் எல்லாம் தந்திருந்தே அதை வச்சு பிள்ளைய பரிசு எழுத நாட்டு சர்டிஃபிகேட்டும் தந்திருந்தேன். நம்ம ஏமாந்ததுக்கு பிறகு அரசு அது காவல்துறை பார்க்காது. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விழிப்புணர்வு வந்து அரசு தரப்புலையும் சரி நம்ம காவல்துறை தரப்புலையும் சரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்மள்கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போனது இல்லை அப்படியே இல்லை. நம்ம விழிப்புணர்வு தனிப்பட்ட ஒரு நபர்னா நமக்கு அதை யோசிப்பண்ணில்ல. இவங்க பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர், நமக்கு ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி தலைவர் இருக்கனால தான் இந்த மக்களை எல்லாம் கொண்டு நடத்தியவிய தானே ஊராட்சி தலைவர் தானே, அந்த நம்பிக்கையோட தான் நாங்கள் கொடுத்தது. இன்னும் சிலர் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கே வராமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு வரலன்னு கேட்டாச்சுனாலும் இதே நம்பிக்கை தான். அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக வாங்கி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, தொடர்ந்து வந்து அவங்க ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத வந்து அவங்க எப்போது உணர்கிறார்களோ அப்போது இந்த சலோமி மற்றும் சோபிதா, சிந்து இவர்கள் மீது இன்னும் அதிகப்படியான வழக்குகள் நிச்சயமாக வரும். அப்போதாவது காவல்துறை வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமே வந்து யாரும் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இவர்கள் அந்த சலோமி மற்றும் சோபிதாஸ் இவருடைய புகைப்படங்களை வைத்து அந்த ஊர் மொத்தமா வந்து ஷூரிட்டி அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இவங்க வந்து எங்களை ஏமாத்திருக்காங்க, இனி யாரும் ஏமாந்து விடாதீங்க, காவல்துறை வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வந்து கண்டன ஷூரிட்டியை வந்து ஒட்டியிருக்காங்க. உடனே வந்து இந்த சலோமி என்ன பண்றாங்கன்னா, சலோமியும் வந்து சோபிதாஸும் காவல்துறையில வந்து வழக்கு போட்டிருக்காங்க. தங்கள் மீது அவதூறு பரப்புவதாக அந்த சூரட்டி ஒட்டியோர் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்கள பற்றி பேசுறதுக்காக கூட நாளைக்கு வந்து வழக்கு வந்தாலும் வரலாம். இருந்தாலும் எதையும் சந்திப்போம். மக்களை ஏமாற்றியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக ஒரு சட்டம் இருக்குன்னா, மக்களிடையே அதை கொண்டு சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வழக்கு தொடர்ந்தால் அதை எதிர்கொள்வதற்கும் ஒரு சட்டம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்கிறோம். மக்களாகிய நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதே போன்ற வேலைவாய்ப்பு மோசடிகளில் நீங்கள் இன்னும் சிக்காமல் இருக்க வேண்டும் என்கிறதை வந்து இந்த வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.